வணக்கம். சிறகடிக்க ஆசை செய்யல, இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோமுங்க. இங்கே விஜயா ஹாலில் உட்காந்து ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை கேட்குறாங்க, இங்கே பாரு விஜயா, உன்னை நான் பார்த்ததே இல்லை. பிரிதி ஒருவரை அழ வச்சு வேணால் நான் பார்த்துருக்குறேன். அப்படிங்கும்போது ஏங்க என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க தெரியுது? அப்படிங்கும்போது விஜயா, ஏன் அழற, என்னென்னு சொன்னால் மட்டும்தானங்க தெரியும். அப்படிங்கும்போது நம்ம யார் மேலேயுமே பாசம் வைக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே புரியலையே விஜயா அப்படிங்கிறாங்க. எப்பா உனக்கு புரியலை அப்படிங்கிறாரு முத்து அண்ணாமலை பார்த்து. புரியலடா அப்படிங்கிறாங்க. அப்பா இந்த வீட்டிலே அம்மா அதிக பாசம் வச்சுருக்கிறது மனோஜ் மேலே தான். மனோஜ் தான் என்னமோ சொல்லிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. இதை கேட்ட விஜயா, ஆமாங்க, அந்த மனோஜ் என்னை ரூம் விட்டு வெளில போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. விஜயா, அவனா சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் தான் சொல்லிட்டான். நாளைக்கு என்னை வீட்டை விட்டு வெளில போனாலும் சொல்லிடுவான் போல் அப்படின்னு சொன்னோன்னா முத்துக்கு சல்லுன்னு ஏறிடுது. ஏறினோன்னு ஏழை ஓடுகாலி வெளியே வாழ அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வராரு. என்ன அம்மாவை வெளியே போன்னு சொல்லியிருக்க, அம்மா வீட்டில் இருந்துக்கிட்டே நீ வெளியே போன்னு சொல்லியிருக்க அப்படிங்கும்போது, டே நான் இருந்து எரிச்ச தெரியாமல் பேசாடா. காலையில்னாக்கா அயன் பாக்ஸை ஒழுங்காக அயன் பண்ணிவிட்டு வைக்கல இந்த ரோகிணி. நேற்றுன்னா 2 பேரும் ஆளுக்கு ஒரு தாயத்தை கட்டி விட்றாங்க. 2 பேரும் ஏட்டிக்கு புட்டி பண்ணிகிட்ருக்காங்க. கடுப்பாகுதுடா அப்படிங்கும்போது, டே இந்த காலத்தில் எவனாவது தாயத்தை கட்டுவாங்கடா. அம்மா வீட்டு விட்டு வெளில போன்ட்டுருக்கான்னு பலார்னு வாங்குதாங்க. இதை பார்த்த விஜயா, கூட 2 வாங்குடா அவனை அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா நான் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி விஜயாவிட்ட ஏமாத்துறாங்க. விஜயா சொல்கிறாங்க, என் பக்கத்துலேயே வராடா அவனை வச்சு போடா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இதான் விஜயா அவன்கிட்ட சொன்னேன், 3 பையங்க நம்மளுக்கு, 3 பையங்களும் ஒன்போல பாரு. அவன் மேலே மட்டும் அதிக பாசம் வச்சதுனால அவன் சாதாரணமாக சொன்னது கூட உனக்கு தப்பாக தெரியுது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுற. நீ எவ்வளோ கல் மாதிரி இருப்ப, நீனே மனந்தளர்ந்து நொந்து நூலாகி போயிருக்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு ஆள் மேலே பாசம் வைக்கிறது தான். பறந்து விரிஞ்சு பொண்ணு. இப்போ எனக்கு 3 பையங்களும் ஒன்று, 3 மருமக்க மாதிரி ஒன்று. நீ அப்படி இல்லை, மனோஜ் தான் பெருசு அப்படின்ட்டு பேசுகிற. இப்போ ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு ஆடினேன். இப்போ ரோகிணிக்கு சொத்து பத்து இல்லை, ரோகிணி வசதியான பிள்ளை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறு நிமிஷமே நீ என்ன செய்த, எனக்கு நீ மருமகளே கிடையாதுங்க, அப்படி ஒரு நிலையை எடுக்காத. என்றைக்கும் மனோஜை கல்யாணம் முடிச்சிருக்கு அந்த பொண்ணு, அந்த பிள்ளை நம்மளுக்கு மருமகா. சரிதானா? மீனா மருமகா, சுருதி மருமகா. நீ அந்நியமாக நடத்தினா அந்த பிள்ளைகளும் நாளைக்கு நீ அந்நியமாக நடத்தும். வருங்காலங்களில் நம்மளுக்கு கடைசி காலத்தில் கஞ்சி தரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அவங்ககிட்ட நடந்துக்கிட்டால் தான். அப்படிங்கும்போது ஏங்க எனக்கு யாரும் கஞ்சி தர வேண்டாங்க, எனக்கு நடன பள்ளி இருக்குங்க அப்படிங்கும்போது, விஜயா இப்போமே உனக்கு கை கால் பிடிச்சிக்கிடுது, இனிமேல் போட்டு நீ என்ன பண்ண போகிற, ஒன்றும் நடக்காது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா, யார் சாப்பாடு தராங்களோ தரலையோ கடைசி காலத்து வரைக்கும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நான் கஞ்சி ஊற்றுவேன் அப்படிங்கும்போது, டே நீ எதுக்கிட்ட கஞ்சி ஊற்றணும், எங்கள் அம்மாவுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன்டா அப்படிங்கிறாரு மனோஜ். அதான் பார்த்தனே, அம்மாவை ரொம்ப விட்டு வெளில போன்ட்டுருக்க, நீ எப்படா சொல்லுவேன் அப்படிங்கும்போது, ஏம்மா பாருங்கம்மா, நானே ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், மறுபடியும் முத்து என்கிட்ட சண்டலுக்குனே வரான் அப்படிங்கிறாங்க. டேய் உன் மேலே எனக்கு கோவம் தெரியலடா, நீ போடா அப்படின்னு சொல்லி விஜயா ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நானும் ரவியும் உனக்கு அண்ணன் தம்பி தான், ஆனால் எங்களோட அதிக பாசம் வச்சுருக்குது அம்மா உன்னையே தான். அதனால் அம்மா மனசு கஷ்டப்பட மாதிரி நடக்காத, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு. இங்கே மனோஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம அம்மா இப்படி பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லி பின்னாடியே ரூமுக்கு போய் அம்மா சாரிம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. பின்னாடியே போய் ரோகிணி, மனோஜ் நீங்கள் கடைக்கு போனோம்ல போங்க அப்படிங்கும்போது வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கடையை விட என் தொழிலோட நீங்கள் தான்மா முக்கியம், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேம்மா அப்படிங்கும்போது, மனோஜ் என் ஆசை பாசம் எல்லாமே நீ தான்டா, நான் தான்டா உன் வாழ்க்கையை வம்பாக்கிட்டேன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரோகிணிக்காக என்னை வெளில போக சொன்னலடா, என்னால் தாங்கவே முடியலடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா
ரோகிணிக்காகலாம் சொல்லலாமா. எனக்கு உண்மையிலே எரிச்சலாக இருந்தது. கை வேற எரிஞ்சுதா, அதில் ஏதோ சொல்லிட்டேம்மா, சாரிம்மான்னு சொல்லி காலில் விழுந்து சரி பண்ணிடுறாங்க. சரிடா, இனிமேல் ரோகிணியெல்லாம் கடைக்கு வரவிடாத அப்படிங்கும்போதேம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ரோகிணியை கடைக்கு விடுறதே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ எதுக்குடா தாயத்தை கையில் கிட்ட விட்ட அப்படிங்கும்போது, ஏம்மா கடை ஓஹோன்னு ஓடும், நீங்கள் பெரிய மல்டி மில்லியனர் ஆயிடுவீங்க அப்படின்னோடனே நான் வந்து சரின்னேன். அப்படிங்கும்போது, என்றைக்கு ரோகிணி அந்த கடைக்கு வரலையோ அப்போவே நீ பெரிய ஆளாக போகிறடா. ஒரு பொண்ணு வீட்டுக்காரனை உன்னை பார்க்க வர சொல்லியிருக்கேன். நீ கடையில் இருக்கிற தோரண அழகாக அவங்க பார்க்க வருவாங்க. அப்போ வரும்போது நீ ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருந்த அப்படின்னா இன்னும் வாழ்க்கை நீங்காமல் தான் இருக்கானா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் கல்லாவில் நீ உட்காந்துட்டு ரொம்ப தோரணையாக உட்காந்துருக்கணும். அதுபோக வியாபாரம் நல்லா நடக்கணும்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் கூட ஆஃபர் போடணுன்னு இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் போய் நோட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம்மா. நம்ம கடையில் ஆஃபர் போட போகிறோம்மா அப்படிங்கும்போது, அப்படியே ஆஃபர் போடுறா, ஏதாவது பண்ணிகிட்டே இரு. இந்த சிட்டிக்குள்ளே நீ தான் பரபரப்பாக தொழில் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியணும். தெரிஞ்சால் தாண்டா பொண்ணு வீட்டுக்காரன் 4 பேர் உனக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு வருவான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரோகிணி இருக்கும்போது நடக்குமாம்மா அப்படிங்கும்போது, டேய் அவள் கூட தான் நீ வாழ நினைக்கியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு ஒரு பணக்கார பொண்ணை பாருங்கம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோகிணி இங்கே இவங்க 2 பேரும் போடுறது பிளான் தெரியாமல், சரி ரைட்டு மனோஜ் ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டார், அப்படியே கொஞ்சம் நாசுக்காக கொண்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜயா நடனப்பள்ளி கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்வதிக்கு எந்திரிக்க முடியாமல் உட்காந்துட்ருக்காங்க. ஏன் பார்வதி முடியலையா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு காலெலாம் வீங்கிருக்கு, என்னால் எந்திரிச்சு ஒன்றும் பண்ண முடியல விஜயா, காப்பி போட்டு வச்சுருக்கேன் எடுத்து குடிச்சிக்கா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு பேசிட்டு சிந்தாமணி வந்துடுறாங்க. என்ன மாஸ்டர், உங்கள் பையனும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் வந்து என் வீட்டில் வந்து பணத்தை எடுத்து போயிட்டாங்க, அது எப்படி வந்து எடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. எப்படி எடுக்கலாமா, ஒருத்தன் பொண்டாட்டி பணத்தை எடுத்துகிட்டு போவீங்க, அவன் புரிஞ்சு வந்து எடுக்க மாட்டானோ, எப்படி நீங்கள் மீனாவை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க, மீனாவுக்கு கையில் என்னெல்லாம் ஆயிருக்கு தெரியுமா இப்படிங்கிறாங்க. உடனே என்ன மாஸ்டர் புதுசாக அவங்க மருமக மேலே கோவம் வருது அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி, நீங்கள் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. தொழிலில் மீனாட்ட ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிங்க, தேவையில்லாமல் மீனாவை ஒரி பண்ணுது வைக்கிறது இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்ன இனிமேல் போட்டு நடனம் படிக்க போகிறேன், இங்கே வந்து அதை கற்றுக்கிட்ட போகிறேன், இதை கற்றுக்கிட்ட போகிறேன்னு வர வேண்டாம், நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மாஸ்டர் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, என்ன சிந்தாமணி குரல் ஒசுது அப்படிங்கிறாங்க. ஆமாடி விஜயா, குரல் ஒசர தான் செய்யும், உன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, எனக்கு அவளை நான் மருமகளாகவே ஏற்றுக்கிடலை, அதுக்காக அந்த பிள்ளையை நீ ஆளை வச்சு ரோட்டில் உருட்டி விடுவேன், அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகும், அதை நான் பார்த்துட்ருப்பேன் நினச்சிட்ருக்கியா, அதை நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்ப முடியாதுடி, இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க. ஏம்மா சிந்தாமணி அம்மா, நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து நடனம் படிக்க வரல, இங்கே ஏதோ பண்ணதுக்கு தான் வந்திருக்கீங்க, மீனா தொழிலை கெடுக்கிறதுக்கு தாங்க வந்து பேசுறீங்கன்னு சொன்னேன். விஜயா அப்போ நம்பலை, இப்போ நம்புதா, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நான் கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லி சோபாவில் இருக்காங்க. அப்போ விஜயா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோன்னே சரியான கோவம் வந்துடுது சிந்தாமணிக்கு. விஜயாவை பலாருன்னு வாங்கினோன்னே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி கட்டுமல்ல விளக்குதாங்க முடியலை. உடனே ஃபோன் பண்ணி மீனாவுக்கு, மீனா உன் மாமியாரை இந்த சிந்தாமணி மேலே கை வச்சிட்டாங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படிங்கிற. ஆமாம்மா எங்கே இருக்க அப்படிங்கும்போது, வந்துட்டுருக்க ஆண்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பீடாக வராங்க. அதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி விஜயாவை 4 வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ரொம்ப வேகமாக. போகும்போதே சொல்லிட்டு போகிறாங்க, அவன் மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணுதியா, அவன் மருமகள் எப்படி தொழில் பண்ணுதான்னு பார்த்துக்கிடுவோம், நீ எப்படி தொழில் பண்ணிவிடுவோன்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போகிறாங்க. கரெக்டாக அவங்க காரில் ஏறதுக்கு முன்னாடி மீனா வந்துடுறாங்க. நில்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி வாய் நில்லுது அப்படிங்கும்போது, எங்கள் அத்தைக்கு நீ நடனம் படிக்க, நான் எங்கள் அத்தைக்கிட்ட நடனம் படிக்கன்னு தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்ருந்தேன், எங்கள் அத்தை வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசாகணும்னு சொல்லி தான் மரியாதை கொடுத்துட்ருந்தேன், எங்கள் அத்தை மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டியா பாருடி அப்படின்னு சொல்லி பலாருன்னு சிந்தாமணி வாங்குதான். என் மேலே கை வச்சிட்டியா, அக்கா மேலே கை வச்சிட்டியா அப்படின்ட்டு 2 பேர் வராங்க. அந்த ஆளை பக்கத்தில் என்ன கட்டக்குன்னு பார்க்காங்க. அங்கே பார்வதி ஆண்டி வாரிகளில் தூத்துட்டு அந்த வாரிகளும் ஓரமாக கட்டக்க, அதை எடுத்து விளாசுதாங்க. இங்கே விளாசு தாங்க முடியாமல் டிரைவர் கிளம்பி ஓடுதார். அவர் தம்பி வர்றாரு, அவரும் கிளம்பி ஓடுதார். அங்கே ஓடுதாங்க சிந்தாமணி, இங்கே ஓடுதாங்க சிந்தாமணி. இங்கே பூசையை தாங்க முடியல. கார் அட்றான்னு சொல்லி கார் எடுத்து கிளம்பிடுறாங்க.
என்னக்கா இப்படி இந்த மீனாவும் அந்த விஜயம்மாவும் அவங்கள எப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள சும்மி விட மாட்டேன்டா, அவங்கள சும்மி விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க, இங்கே விஜய் அழுதுட்டுருக்காங்க. ஏன் தளறீங்க அப்படிங்கும்போது, "ஓ, நீ போடி நீ போடி அப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை தான் சொன்னேன், நீங்கள் கேட்கல. அந்த சிந்தாமணி வந்து நடனம் படிக்க வரல அத்தை, என் தொழிலை கெடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக தான் வந்தாங்க அத்தை. மற்றபடி உங்களுக்கு அவங்க விசுவாசமே இல்லை." அப்படிங்கும்போது, மீனா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா விஜயா, உனக்காக சப்போர்ட் பண்ணி தான் இன்றைக்கி சண்டையே. என் மருமகள் நீ எப்படி ரோட்டில் போயில பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அவளை உருட்டி விடுவா ஆளை வச்சு அப்படின்னு சொல்லித்தாம்மா பிரச்சனையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை விஜயா, அவன் மேலே பாசமாக ஆகிட்டாமா அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பார்வதி அப்படிங்கும்போது, இல்லை விஜயா, ஓ மனசுக்குள்ள உள்ள பாசத்தை நான் பார்த்தேன். அந்த சிந்தாமணி உனக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கா. பணம், காசு, நகை, புடவை அப்படி ஒன்று எல்லாம் பண்ணியிருக்கா. ஆனால் அதை தாண்டி உன் மருமகனுடைய நலன் முக்கியம்னு நினச்சி பேசுகிற பற்றியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குள்ளேயும் கொஞ்சம் இறக்கம் இருக்குது அப்படிங்கும்போது கையை பார்க்குறாங்க. கையில் வந்து அந்த சிந்தாமணி கையை வீசையில் அவங்க இது பட்டிருக்கு, கையில் ஏதோ பட்டிருக்கு. அதில் சின்னதாக ஒரு மாதிரி தழும்பு மாதிரி இருக்குது. நேராக வாங்க அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னேம்மா சின்ன ஒரு இது தான், நான் இதில் ஒட்டு ப்ளஸ் போட்டு விடுதேன்னு சொல்லி போட்டு விடுதாங்க. போட்டு விடனே விஜயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க தன்னுடைய பைக்கில். மீனா இதை பார்த்த உடனே ரோகிணிக்கு ஒன்றும் ஓடலை. என்ன இவங்க 2 பேரும் ஒன்றாயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஆண்டி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து கேட்காங்க. நீலாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி இப்போ மீனா கூட சேர ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கும்போது, ஏய் உன் வாயை மூடு அப்படின்ட்டு இருக்கும்போது சுருதி வராங்க. ஆண்டி என்னாச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும்போது நடந்ததை சொல்கிறாங்க. விஜயா, நான் முன்னாடியே சொன்னேன், கூடாத சகவாசம் நம்ம குலநாசம் ஆயிருமா, வேண்டாம். அந்த சிந்தாமணி நடனம் படிக்க வந்த மாதிரி தெரியல, மீனா தொழிலை கெடுக்கிறதுக்கு தான் வந்த மாதிரி தெரியுது. அதனால் உன் சவகாசத்தை நுப்பாட்டு நான் எவ்வளவோ சொன்னேனம்மா, நீ கேட்கலையே, இது தேவையாம்மா அப்படிங்கும்போது, இல்லைங்க இன்னும் அந்த சிந்தாமணி நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது பார்வதியும் பின்னாடியே வந்துடுறாங்க. அண்ணன் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல விஜயா பேசினானே, மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுன்னா அந்த சிந்தாமணி கோவம் வந்து தான் இப்படி பண்ணிட்டானே, அந்த சிந்தாமணி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரிலண்ணே அப்படிங்கும்போது முத்து வந்துடுறாரு. என்னாச்சு அப்படிங்கும்போது முத்துக்கு நடந்ததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சோன்னா, அத்தை ஒன்றும் நடக்காது, அந்த சிந்தாமணி என்ன பண்ணாலும் நம்ம தவிடுபடி ஆக்கிரும், நீங்கள் ஏன் பயப்படுதீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா அந்த சிந்தாமணி பொல்லாத ஆள், மீனா தொழிலை ஓய்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமில்லப்பா, அந்த மாதிரி ஒரு வேலையாவது இந்த சிந்தாமணி அம்மா பார்க்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் மனோஜ் கடைக்கு இந்த சிந்தாமணி ஒரு 4-5 பேர் அனுப்பி, நொறுக்குங்க அந்த விஜயாவுக்கு வலிக்கட்டும், நான் தான் செஞ்சேன்னே தெரியட்டும், நொறுக்குங்க வாரதை பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 4-5 பேர் அனுப்பி கடையில் உள்ள பொருளை பூரா நொறுக்குதாங்க. நொறுக்கி அள்ளி போட்டுட்டு அவங்க வார்டில் கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே வேலை செய்தவங்க வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க, நம்ம மேலே பூசை கீசை விழுந்துடக்கூடாதுன்ட்டு. இங்கே மனோஜ் ரொம்ப நூலாகி வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, எப்பா இந்த மாதிரி என் கடையில் 4-5 பேர் வந்து பொருளை பூரா நொறுக்கிட்டாங்க வச்சுட்டாங்க, யாருன்னே தெரிலப்பா, ஆனால் ஒரு ஆளை மட்டும் அந்த சிந்தாமணி கூட பார்த்த மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, டேய் முத்து, அந்த சிந்தாமணி ஆட்கள் வந்து மனோஜ் கடையை பூரா நொறுக்கியிருப்பாங்க பொழுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா, எங்கே என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, உன் மேலே உள்ள கோவத்தில், நம்ம குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் அந்த சிந்தாமணி இந்த கடையை பூரா நொறுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. கடையில் ஏசி ஒன்றும் இல்லை, ஃபுல்லாக நொறுங்கி கிடக்கு. இதை பார்த்தோன்னா மனோஜ் அழுகுதாரு. ஸ்டேஷனில் போய் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்காங்க. கொடுத்தோடனே சிந்தாமணி ஆளை கூப்பிட்டு விடுதாங்க. ஏன் இப்படி பண்ணேன், எதுக்கு பண்ணேன் அப்படிங்கும்போது, நான் பொருளை கேட்டால் ரொம்ப ஏட்டி குட்டி பேசினார், கோவத்தில் இப்படி பண்ணிட்டேன், என் மேலே என்னது போடணும் போட்டுக்கிடுங்க, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே முத்து நேராக புறப்பட்டு சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் தான் வந்து எங்கள் அண்ணன் கடைன்னு இருக்கிறது வச்சு எல்லாம் தெரியும், ஏன்னா உங்கள் ஆள் வந்து உங்களுக்கு பதிலாக வந்து நான் தான் பண்ணணும்னு போகிறான், ஆனால் எங்கள் வீட்டுக்காக நான் என்னென்னாலும் பண்ணிவிட்டு நான் தான் பண்ணணுன்னு போக என்னால் முடியும், பார்த்துக்கோங்க. மீனாவுக்கு எதிராக நீங்கள் தொழில் பண்ணும்போது ஏகப்பட்ட இடைஞ்சலை பண்ணிகிட்டு இருக்கீங்க, நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு அளவு தான், எனக்கோ
என் சுற்றி இருக்கவங்களுக்கோ உங்களால் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துச்சுன்னா இன்னும் உங்களை வச்சு பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை முத்தை கூப்பிட்டு சந்தோஷப்படுத்தாருங்க. பாருடா இப்போ தான்டா பொறுமையாக இருக்கணும். மனோஜ் வந்து இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் எதுவும் பண்ணியிருக்கானு கேளு அப்படிங்கும்போது இல்லை எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. நீ என்னடா அப்படி பண்ணிகிட்ருக்க, ஒரு தொழில் பண்ணுற ஒரு மேடு பள்ளம் வந்துச்சுன்னா எதையாவது மேனேஜ் பண்ணதுக்கு வேணும்லடா அப்படிங்கும்போது அதை வந்து மாதம் கட்டணும், எவன் கட்டுதான், நான் கட்டலை வைக்கலை அப்படின்ட்டு இருக்கும்போது கடங்காரங்க பூரா வந்துடுறாங்க. சாருங்க பாருங்கள், இந்த மனோஜ் வந்து தொழில் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தருவார்னு பார்த்தோம், ஒன்றும் தருதபடி இல்லை. இப்போ கடையில் ஒரு பொருளும் இல்லை, அதனால் இவரை நம்பி நாங்கள் இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது, பேசாமல் அந்த கடையை ஏலம் போட்டு நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அண்ணாமலை எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னாச்சு, தயவுசெய்து இப்படி ஒரு நிலை வர வேண்டாம், ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்கய்யா, நான் எப்படியாவது உங்கள் கடனெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் உடலை, மனோஜ் கடையை நோக்கிட்டாங்க. இப்போ மனோஜுக்கு பணம் கொடுத்தவங்க பூரா வந்து பணத்தை கேட்காங்க. இவர் ஒரு வாரத்தில் தாராங்காரு, ஒரு வாரத்தில் என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜ் வந்து விஜயாட்ட கேட்குறாங்க. ஏம்மா, கடங்காரங்களுக்கெல்லாம் ஒரு வாரத்தில் பணம் கொடுக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே வாய்ப்பு வழிகள் இல்லை, இப்போ இருக்க ஒரே வழி நம்ம வீடை விற்கிறது தாம்மா, பேசாமல் வீடை விற்றுடலாம், என் ஃபர்னிச்சர் கடை மாடியில் நம்ம வீடு மாதிரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாங்க, பாருடா மனோஜ், இந்த வீடு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்காக தந்தது, இதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுக்க மாட்டேன். நீ சாதாரணமாக அந்த அயன் பாக்ஸுக்கு பட்ட ஹீட்டுக்கே என்னை வெளில போகணுன்னு சொன்னேன், அதவே என்னால் தாங்கிக்க முடியலை, இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன்டா, என் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வீட்டில் தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டே கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது 30 லட்ச ரூபா எப்படிடா புரட்ட முடியும் அப்படிங்கும்போது நான் புரட்டி வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முருகேசன்கிட்ட போகிறாரு. அண்ணே அப்படிங்கிறாங்க. முத்துவா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும்ண்ணே அப்படிங்கிறாங்க. தம்பி 30 லட்சம் இல்லை 50 லட்சம்னாலும் தரேன், என்ன கதை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து தொழில் பண்ணதில் கடன் ஆகிட்டான் சார், இதனால் எங்கள் வீடை விற்கிற மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு எப்படினாலும் இதை நான் தரத்துக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற முத்து, நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு பிள்ளை குட்டி எதுவும் கிடையாது, என் சொத்து பத்தெல்லாம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு உனக்கு எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த 30 லட்ச ரூபாயும் உனக்கு தான் வச்சுக்க, எனக்கு நீ உதவி செய், கடைசி காலத்தில் என்னால் முடியலைன்னா என்னையும் என் முண்டாட்டியும் பார்த்துக்கப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி இதை நான் செய்ய மாட்டேன் அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்ச ரூபாயை கொடுக்காரு. இதை கொண்டு போய் வீட்டுக்கு போய் அண்ணாமலைகிட்ட சொல்லுதாரேப்பா, இதில் 30 லட்ச ரூபா இருக்குது, 30 லட்ச ரூபாயும் கடங்காரங்க வர சொல்லி கொடுத்துருங்கப்பா அப்படின்னோடனே எல்லோரும் கால் பண்ணி வர சொல்லுதாங்க. அண்ணாச்சி ஒரு வாரம் ஆகும்னாலே உடனே கால் பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது, இல்லை பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்காங்க. அப்போ கடங்காரங்கெல்லாம் கேட்காங்க, அவன் பணத்தை எல்லாம் வீட்டில் கட்டி வச்சுக்கிட்டு தான் இல்லைன்னு மனோஜ் சொன்னாரா அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா இப்போ தான் ரெடி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க மனோஜுங்க பாரு, ஒரு தொழில் பண்ணதாக இருந்தால் மேடு பள்ளம் வரும், அதை எதிர்த்து நம்ம தொழில் பண்ண ஆரம்பிக்கணும், இப்போதைக்கு நீ தொழில் பண்ண லாய்க்கப்படாது, அந்த கடையை முத்துட்ட கொடு, அவன் நடத்தட்டும், இதில் வர லாபத்தில் ஒரு 3 பங்கு வச்சுக்கலாம், ஒரு பங்கு உனக்கு, இன்னொரு பங்கு ரவிக்கு, இன்னொரு பங்கு முத்துக்குன்னு வச்சுக்கலாம், அதான் சரியாக வரும், இனிமே வந்து நீ நடத்துறது சரி வராது, ஏன்னா அந்த சிந்தாமணிக்கு வந்து பெரிய பெரிய அரசியல்வாதி பெரிய பெரிய ஆள்கள்லாம் பழக்கம் இருக்குது, இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒரி கொடுக்கக்கூடும், அதனால் கொஞ்சம் முதலும் போடணும், என்ன முதலுக்கு நான் எங்கள் அம்மாட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட மறுபடியும் பேசுகிறாங்க கிராமத்தில். அப்படிங்க பேசினோன்னே அவங்க, நான் வந்து ஒரு வாரம் போகிறப்பா நான் ஒரு 15 லட்ச ரூபா கொண்டு தரேன், ஒரு ஆள்கிட்ட நான் பணம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு 15 லட்ச ரூபாய் கொண்டு கொடுக்காங்க. அப்புறம் முத்து வந்து அந்த வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி போட்டு கடையை அவர் நடத்த ஆரம்பிக்கார். இங்கே சிந்தாமணி மறுபடியும் கடையை இருக்கலான்னு வரையில் இங்கே முத்து கடையில் இருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏக்கா முத்துலாம் இருக்கான் அப்படிங்கும்போது, ஐயோ இவன்கிட்ட கடை போயிருச்சா அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த விஜயாவுக்கு வந்து இப்போ முத்தையும் மீனாவும் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே விஜயாவுக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில் சிந்தாமணி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சாலும் கூட கடை முத்துட்டு போகிறது சுத்தமாக பிடிக்கல. மனோஜ் வந்து என் அம்மாட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க, எம்மா அப்பா வந்து கடையை வாங்கி கொடுத்தாரு, முத்து கடை வந்து நான் தர மாட்டேன், நான் தான் நடத்த போகிறேன், நான் தான் ஓனரு, யாருக்கு லாபம் தரமாட்டோம்னா என்னம்மா செய்கிறது அப்படிங்கும்போதே, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா, உங்கள் அப்பா சொன்னால் உடனே கடையை திருப்பி தரனா தந்துடுவான், நான் இன்றைக்கி கூட சொல்லி கூட கடை வாங்கி தந்தது
நீ 3 பங்கு கொடுத்துருவியா அப்படிங்கும்போது, இல்லைம்மா 3 பங்கு கொடுக்க முடியாது, நான் தான் அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்ல வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நீ எப்போடா கொடுக்க போகிற, நடக்க போகிறதும் இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படியா இருக்குது. முத்துக்கு முருகன் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணே அன்றைக்கி அந்த வீடை போய் பார்த்தோம், உங்களுக்கும் பிடிச்சி போச்சு, என் வருங்கால வீட்டம்மாவுக்கும் பிடிச்சி போச்சு, அந்த வீடையே வாங்கலான் இருக்கனே, என்னென்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, டேய் இங்கே பாரு, உன் கூட வாழ போகிறது வித்யா கூட வாழ போகிறது நீ, உங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும் போது வீட்டை வாங்கிட்டு போக வேண்டியதான். அது போக ரொம்ப தெளிவாக இருடா, நிறைய பேர் வீடு என் வீடுன்னு சொல்லிட்டு யாரோ வேற ஒருத்தவங்க வீடெல்லாம் வைக்கக்கூடிய சூழலுக்கு வராங்க. அதனால் ரொம்ப கவனமாக இரு. மனோஜ் இப்படி தான் ஒரு பீச் பங்களா ஒன்று வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆர்வக்குள்ளரில் வீட்டில் வாடகைக்கு இருந்த ஆள்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து ஏமாந்தான். ஒரு கதிர்னு சொல்லி ஏமாற்றிட்டு ஒருத்தன் போயிட்டான். அப்படிங்கும்போது, அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க, அப்படியாண்ணா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி இப்படி இருக்குது அப்படிங்கம்மாண்ணே, எனக்கும் பயமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு, இதெல்லாம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக பார்த்துக்கா அப்படிங்கும்போது, அப்படியாண்ணே எனக்கு அதை பற்றி பார்க்க தெரியாதுண்ணே, உங்களுக்கு பார்க்க தெரியுமாண்ணே அப்படிங்கும்போது, எனக்கு பெரிய அளவில் அனுபவம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை நான் கூப்பிட்டு வரேன், அவர் ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்ட இருக்கான், அவனுக்கு நல்லாவே விவரம் தெரியும், என்ன அவனை கூப்பிட்டு வந்து பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. சரி எப்போ நீ அட்வான்ஸ் கொடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. நான் நாளைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்டையும் பேசிடுறாரு. அவரும் வரேன்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் நேராக வந்துட்டு மறுநாள் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கதிரும் முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான ஷாக் ஆகிடுது. இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்தை பார்த்தோன்னா கதிருக்கு ஒன்றும் ஓடலை. இல்லை இவங்ககிட்டே வீடு வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா இவர் தான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவன் 1 நம்பரு மோசமான ஆள், மனோஜிட்ட 30 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு போனது இவன் தான், இப்போ இவன் ஓங்கிட்ட 30 லட்ச ரூபாய் ஏமாற்றிட்டு போகணுன்னு இவன் இருக்கான், இவன் 30 லட்சமாக தான்லாம் ஏமாற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு வெளுன்னு வெளுக்காரு. வெளுத்த உடனே விட்டுருங்க முத்து, இப்போ என் பேரே தெரியுது, இப்போ நீங்கள் தானே பேசுனீங்க, முத்தனன்னு கூப்பிட்டாரில் அதெல்லாம் தெரியுது, அண்ணாச்சி விட்டுருங்கண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. முதல்ல எங்கள் அண்ணன்கிட்ட ஏமாத்தின பணம் வரணும் அப்படிங்கிறாங்க. எந்த அண்ணன் அப்படிங்க, அதானே ஏகப்பட்ட வேற ஏமாற்றிருப்பேன், எந்த அண்ணன்னு ஒன்று தெரில. மனோஜ் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காரா, ஆமாம் உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு, பட் அவர் தம்பி தானான்னு எனக்கு தெரியும், பட் மறந்துட்டு உங்கள்கிட்ட பூச சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே கதவை சாத்தாப்பா அப்படிங்கிறாங்க. கதவை சாத்தாங்க. உடனே அவர் கதிர் ஃபோன் பண்ணி 2-3 நேரம் வர சொல்லுதார். வர சொன்னே எல்லோரும் சூட்கேஸாக கொண்டு வராங்க. ஒரு 10 சூட்கேஸ் வச்சுருக்காங்க. ஒரு 10 பேர்கிட்ட நான் ஏமாற்றிருக்கேன், 10 சூட்கேஸ் பணம் இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் ஏற்காடை பார்த்து ஓடிடுதேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே ஓட அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து எல்லோரும் வந்துருந்தாங்க. எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே அண்ணாமலையை வர சொல்லி மனோஜை வர சொல்லி பணத்தை கையில் கொடுக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஏப்பா கடை என்கிட்ட வரட்டும்பா, இப்போ 30 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, கடையை ஜெயின்னு நடத்திடுவேன் அப்படிங்கும்போது, இங்கே பாருடா முத்து தான் நடத்துவான், அம்மா ஒரு 15 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும், மீதி ஒரு 15 லட்ச ரூபாயை இன்னும் பொருளை வாங்கி போடட்டும் அப்படிங்கும்போது ரவி முடிச்சுக்கிட்டே இருக்கார். ஏண்டா அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா லோனுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஒன்று இந்த 15 லட்ச ரூபாயை நேராக ரவிட்டு கொடுத்து சின்னதாக ரெஸ்டாரண்ட் வைடா அப்படிங்கும்போது, சரிப்பா அப்படின்ட்டு 15 லட்ச ரூபா வாங்கிக்கிறாரு. சுருதி கையில் ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது, 30 லட்ச ரூபா ஆச்சு, ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, நீ ஏன்டா அங்கங்கே இடம் பார்க்கணும், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே மொட்டை மாடி சும்மா தான் இருக்குது, அதில் நீ மேலே ஆரம்பி, அதில் வந்து மேலே எப்படி செட்டு போடணுமோ போட்டுக்க, நிறைய ஹோட்டல்லாம் மாடியில் இருக்குது, அது மாதிரி வச்சுக்கலாம்ல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறார், இதுவும் சில யோசனை தான், நம்மளுக்கு ஒரு 10 லட்ச ரூபா அதில் செலவு பண்ணாலும் இன்னொரு 5 லட்ச ரூபா வச்சு நம்ம நினச்சிக்கலாம், சேர் பெஞ்சு வாங்கி போட்டு சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணுதாங்க. அப்போ அந்த கடை திறப்பு விழாவுக்கு சுருதியோட அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, வேண்டாம் நம்ம சிம்பிளாக பண்ணுதோம், அப்பாவும் அம்மாவும் வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா பெரிய லெவலில் வச்சுருப்போம், நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதை ரெஸ்டாரண்ட்டுங்க, இதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டாக அப்படி இப்படின்னு எனக்கு பேசுவாங்க, அது லாயக்கப்படாது, அது போக அவங்ககிட்ட நம்ம எதையும் எதிர்பார்க்கல அப்படிங்கும்போது, இல்லைங்க அவங்க நம்ம சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சரி விஜயா போய் கூப்பிடுவோன்னு சொல்லி அண்ணாமலையும் விஜயாவும் போய் கூப்பிட போகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொன்ன மாதிரியே வாசுதேவன் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறார். நான் சொன்னேன் எவ்வளோ கேட்கல ஏமாவா சுருதி, ஓ ரேஞ்சின்னு அவங்க ரேஞ்சின்னு சொல்லிட்டு எனக்கு காதல் நான் விரும்புதேன் வைக்கன்ட்டு போயிட்டா, இப்போ பாரு
ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூட தகுதி இல்லாமல் பர்னிச்சர் கடை மாடியில் அதில் சின்னதாக 4 டேபிள் போட்டு நடத்த அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த விழாக்கெலாம் நாங்கள் வர முடியாது அண்ணாமலை, நீங்கள் திறந்தா திறங்க, திறக்காமல் போங்க, சுதா இவங்களை வெளில போக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப கடுப்பில் வெளில வராங்க. விஜயான்றான் சொல்லலை. அந்த பணக்கார திமிரில் தான் வந்து அந்த வாசுதேவன் பேசுவான். அப்படின்னு நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ முத்து வந்து கேட்காரு, என்னப்பா என்னாச்சு அப்படிங்கும்போது, நான் எவ்வளவோ சொன்னேன்டா அவங்க அம்மா கேட்கல. அந்த வாசுதேவன் வீட்டில் போய் சொல்லும் போது, இது ஒரு சின்ன கடை, இந்த கடைக்கெலாம் திறப்புலாக்கு நாங்கள் வரணுமோ, என் அம்மாவா மருமகனு தான் அந்த கடையை வச்சுருக்காங்க, வெளியே சொன்னால் எங்களுக்கு தான் அசிங்கம், நாங்கள் எத்தனை கோடி ரூபானாலும் கொடுக்க தயாராக இருக்கோம், ஆனால் வந்து இப்படி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் வச்சு எங்களை கேவலப்படுத்தாதாங்கன்னு சொல்லி எங்களும் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அந்த வாசுதேவன் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது, முத்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு கூடாது, நீனு ஒரு தொழில் பண்ணுத, ரவியும் அதில் தொழில் பண்ணி ஜெயிக்க வைக்கணும், ஜெயிச்ச வச்சு அடுத்த கட்ட நிலையை நோக்கி போகணும். இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாத்தையுமே நீ போய் கேட்டேன்னா ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் முன்னேறியிருப்பாங்க. உழைப்பு அப்படிங்கிறது ஒரே நாளில் உருவாகிறது கிடையாது, படிப்படியாக உருவாகிறது தான். கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிறாங்க. முத்து பர்னிச்சர் கடையை முன்னேற்றத்துக்கு நல்ல உழைப்பை காட்டுறாரு. இங்கே ரவி ரெஸ்டாரண்ட் பெரிய அளவில் வர்றதுக்கு அவர் உழைப்பை காட்டுறாரு. நல்லாவே முன்னேறிட்டு வராங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற சிந்தாமணிக்கோ சிட்டிக்கோ தினேஷுக்கோ சுத்தமாகவே கடுப்பாயிருது. இவங்க பயங்கரமாக முன்னேறிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் சிட்டி வந்து கண்டிப்பாக அந்த பர்னிச்சர் கடையை எதுலையாவது கோர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி அசோக்கை கையில் எடுக்காங்க. அசோக்கை கையில் எடுத்து, ஒரு சாவி உன்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், நைட்டு மட்டும் எனக்கு சாவி வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கடையில் உள்ள பொருளை பூரா எடுத்துகிட்டு நாங்கள் அதில் வந்து உனத்துக்காக அந்த பொருளை பூரா வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் பணம் கிடைக்குன்னு சொல்லி சாவியை கொடுத்துருந்தாரு. இங்கே ஒரிஜினல் பொருளை பூரா ஏற்றி ஒரு லாரியில் ஏற்றி அனுப்பிட்டு, அதே மாதிரி உனத்துக்காவது பொருளை மேலே மட்டும் பாலிஷாக இருக்கிற மாதிரி கொண்டு பூரா இறக்கிடுதாங்க. காலையில் முத்து வழக்கம் போல் வந்து கடையை திறக்காங்க. அசோக்கும் உணர்ந்து தெரியாமல் இருந்து நிற்காரு. அப்போ சிட்டி மாட்டி விட வேண்டிய இடத்துலாம் மாட்டி விட்டுருந்தாரு. இந்த மாதிரி கடையில் ஒன்றத்துக்காகாத பொருளை பூரா வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணி விற்றுக்கிட்டு எல்லோரும் ஏமாற்றாங்க அப்படிங்கிறாங்க. அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, ஆமாம் ஒன்றத்துக்காகாத பொருளாக இருக்குது, இதை பார்த்தோன்னா இப்படி கடைலாம் நடத்தக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வந்து அடைக்காங்க. அதிகாரிகள் வந்து சீல் வைக்காங்க. அப்போது அதுக்கு மேலே தான் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகக்கூடாது, இருந்தாலும் ஒரே வழி போகக்கூடாது அப்படிங்காங்க. சார் கீழே உள்ள கடையில் இந்த தப்பு நடந்து எங்களுக்கு தெரில அப்படிங்கும்போது, இது உங்கள் கடை தானே, நீங்கள் திறந்துருக்கீங்க, நாங்கள் வந்திருக்கோம், இப்படி இருக்குது, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிற வழி எப்படி இப்படின்னா அதையும் அடைச்சிருந்தாங்க. 2 தொழிலுமே முடங்கிடுது. வீட்டில் வந்து முத்து உட்காந்துருக்காரு. ஏன் இப்படி ஆச்சு, எதுக்காச்சுன்னு சொல்லி ஒன்றுமே புரியலை. அப்போ வந்து கம்பெனிக்காரங்க எல்லாருமே வந்து முத்து வீட்டுக்கு வராங்க. இன்னமும் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு டீலராக இருக்கக்கூடாது, எங்கள் பொருளெல்லாம் வந்து ஒன்றும் நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாருப்பா, நான் லாபத்தில் தான் நடத்தலை, முத்து கடையை மூட வச்சிட்டான், அதான்ப்பா அறிவு வேணுங்கிறது, இன்னும் கடை பக்கமே வர வேண்டாம், இதை நான் எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணுதேன், சாவி ஏன்ட்டு வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முதல்ல கொஞ்சம் அமைதியார், எப்படி நல்ல பொருள் வந்து இப்படி மாறிச்சு, கம்பெனியில் உள்ள பொருளை தான் இறக்கி வச்சுருக்கோம், எப்படி மாறிச்சு அப்படிங்கும்போது முத்து அப்போ தான் யோசனை பண்ணார். சாவி என்கிட்ட இருக்குது, நேற்று நைட்டு வரும்போது அந்த பொருள் எல்லாம் சரியாக இருந்துச்சு, நேற்று வரையில் அப்புறம் நைட்டு தான் மாற்றிருக்கு, அப்போ எப்படி போச்சு அப்படிங்கும்போது, டேய் அசோக்கிட்ட ஒரு சாவி உண்டுடா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. நேராக அசோக்கிட்ட போகிறாரு. அசோக் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கார். டேய் நீ சாவியை யாருக்கும் கொடுத்தியா அப்படிங்கும்போது, இல்லைண்ணே நான் கொடுக்கலண்ணே வைக்கலண்ணே அப்படிங்கும்போது, சிட்டியோட ஒரு ஆள் அசோக்கே அப்படின்னு தேடி வர்றாரு. வந்தோடனே ஏழை எங்கே வா அப்படின்னோடனே முத்தை பார்த்துன்னு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அண்ணே எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை போட்ட போடல, ஆமாண்ணே சிட்டி தாமனே இப்படி பண்ண 5 லட்ச ரூபா தந்துட்டு இப்படி பண்ணா அப்படின்னு சொன்னோடனே நேராக சிட்டி வீட்டில் போய் நிற்காங்க. சிட்டி என் வீட்டில் வந்து எனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற, என்ன விஷயமா, என் கடையில் உள்ள பொருளை பூரா எடுத்துகிட்டு தேவையில்லாத பொருளை கொண்டு வச்சு நீ கோர்த்து விடுதியா அப்படின்னு சொல்லி சிட்டியை வெளுத்து வளப்பில் சிட்டி ஸ்டேஷனில் போய் சொல்லியிருந்தாங்க. சார் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சார், முத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடையை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
இந்த கடைக்கு அதிகப்படியான விளம்பரம் ஆகுது, தரமான பொருளை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வியாபாரம் ஓஹோன்னு வருது. இது வியாபாரம் ஓஹோன்னு வருதை பார்த்துட்டு சிந்தாமணியால் தாங்கவே முடியல. இனிமேலும் இந்த முத்துக்கும் இந்த விஜயாவுக்கும் நம்ம ஆப்பு வைக்கணும்னா வசமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக வந்து சிட்டியை கூப்பிட்டு விடுதாங்க. சிட்டி, இன்னும் உனக்கு நான் எவ்வளோ பணம்னாலும் தரேன், ஆனால் அந்த முத்தும் இந்த விஜயாவும் இந்த சிட்டிக்குள்ளே தொழில் பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, உங்களை மாதிரி ஒரு பணக்காரங்க எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிறார் சிட்டி.